சுரேஷன் இன்னைக்கு என்ன வேலைன்னு பாக்கியா? இன்னைக்கு நம்ம நேற்று வரைக்கும் சொட்டு நீர் போட்டோம்ண்ணே. சொட்டு நீர் போட்டு இப்போ நம்ம சொட்டு நீர் போட்ட இடத்துல தண்ணி கொஞ்சம் கொவுந்து அந்த இடம் தோண்டைக்கு ஏற்ற மாதிரி ஆயிட்டு. இப்போ என்ன பண்ணோம்னா, இப்போ சொட்டு நீர் போட்ட இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு 1.5 அடிக்கு ஆழத்துக்கு தோண்டுறதுங்க பாரு. பாத்தியா, இந்த அளவுக்கு தோண்டதான் பேரு மம்டி உள்ள போதா. மம்டி இவ்வளோ ஆடு வருது. அப்போ இந்த மம்டியே 1.25 அடி இருக்குன்னா இவ்வளோ ஆடு வருது. அது 1.5 அடி 2 அடி தாண்டுது. இந்த அளவுக்கு நம்ம ஆழத்துக்கு ஒரு கண் எப்படியும் பாக்கெட் வேறு இவ்வளோ தான் இருக்கும். நம்ம உள்ளே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கண்ணுக்கும் அந்த வேருக்கும் எந்த பாதிப்பும் வராது. ரொம்ப போட்டு முக்கணும்னு ஆழமா அது மண்ணோட அழுத்தத்தில் கண் மூச்சை விட்டுக்கிடாது. இவனே மூச்சு விட முடியலன்னு ஏன் அந்த கண் ஒழுங்காக வளராது. அடுத்து கண் பழுது போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தானமான குழியில் போடணும். ஒரு 1.5 அடி 2 அடி அதுக்கு மேலே போச்சுனாலே கண் மூச்சு விட முடியாது. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நம்ம இப்போ காலையிலேருந்து தோண்டிகிட்டு இருக்கோம். பார்க்க தான் சுலபமாக இருந்த மாதிரி இருக்குது. முந்து போட வேண்டியிருக்கு. சரியான கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. நான் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு வாழ்வு முடிச்சிட்டோன்னு வைங்களேன். அடுத்து இன்னொரு வாழ்வு போயிடும். அப்படி வாழ்வு போட்டு இன்னைக்குள்ளே முடிக்க முடியாது. ஒரு 4 நாள் குழி தோண்டதுக்கு ஒரு 4 நாள் ஆகும். 4 நாள் இந்த காட்டில் குழி தோண்டி முடிச்சிட்டோன்னு வைங்களேன். அடுத்து மரத்தை வைக்க ஒரு 2 நாள் தான். பாதி. ஏன்னா மண் மட்டும் தான் இழுத்து போடணும். செடியை ஒரு ஆள் பிடிக்கணும், மண் இழுத்து போடணும். பண்ண மாதிரி ஆயிரும். அதையே போட்டு நம்ம ஓரளவு நீட்டாக அந்த காட்டை முடிச்சிட்டோன்னு வைங்களேன். வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு காடையை நம்ம உருவாக்கின ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும். சரி, இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு க்ரீன் கலர் ஹார்ட் அதை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம 2K விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.